என் பெயர் ராகினி. 4 ஆண்டுகளுக்கு முன்பு கோபி என்ற இளைஞருடன் எனக்கு திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். எங்கள் சிறிய உலகம் மெதுவாக செழிக்க தொடங்கியது. திருமணம் முடிந்து 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. என் கணவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவருக்கு ஒரு மகள் வேண்டும் என்ற ஆசை இருந்தது. நான் ஒரு மகளை பெற்றெடுத்த போது அவரது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மகளின் வருகைக்கு பிறகு என் மீது அவரது அன்பு மேலும் அதிகரித்தது. அவர் முன்பே என்னை மிகவும் நேசித்தார். ஆனால் மகளின் வருகைக்கு பிறகு எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொழிந்தது போல இருந்தது. என் கணவர் கார் ஓட்டுநராக பணிபுரிந்தார். ஒரு நாள் அவர் தனது முதலாளியை வெளியூர் அழைத்து சென்றார். இரவு வரும் வழியில் அவருக்கு ஒரு பயங்கர விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தில் அவர் இறந்து விட்டார். அந்த கணத்திலிருந்து என் முழு உலகமும் அழிந்து விட்டது. என் வாழ்க்கையின் ஆதரவு என்னிடமிருந்து பறிக்கப்பட்டது. துக்கத்தின் மலை என் தலையில் விழுந்தது. நானும் என் மகளும் முற்றிலும் தனியாக இருந்தோம். இப்போது என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. யாரிடம் உதவி கேட்பது, எங்கு செல்வது? ஆனால் நான் என் அப்பாவி குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் என் மனதில் வாழ ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. என் மகளுக்காக நான் வாழ வேண்டும் என்று தீர்மானித்தேன். அவளை படிக்க வைத்து அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வழங்க வேண்டும். நாட்கள் மெதுவாக நகரத் தொடங்கின. என் கணவர் இறந்து 1 வருடம் ஆகிவிட்டது. ஆனால் அவரது நினைவுகளும் அவருடன் கழித்த ஒவ்வொரு சிறிய தருணங்களும் இன்றும் என் நினைவில் உள்ளது. இன்றும் என் இதயத்தில் புதிதாகவே இருந்தன. நான் உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தேன். தனிமையாக உணர்ந்தேன். ஆனால் என் மகளின் சிரிப்பை பார்த்து என்னை நானே தேற்றி கொள்ள முயன்றேன். அவளது அப்பாவி புன்னகை எனக்கு எழுந்து நிற்க பலம் கொடுத்தது. எனக்கு ஒரு தோழி இருந்தாள். ஒரு நாள் அவள் என்னிடம், நீ உன் கணவரின் நினைவாக எவ்வளவு காலம் அழுது கொண்டிருப்பாய்? சென்றவர் திரும்பி வரமாட்டார். இப்போது உனக்காகவும் உன் மகளுக்காகவும் தைரியமாக எழுந்து நிற்க வேண்டிய நேரம் இது என்று கூறினாள். அவளது வார்த்தைகள் என்னை சிந்திக்க வைத்தன. உண்மையில் நான் இப்படியே அழுது கொண்டிருந்தால் என் வாழ்க்கையும் என் மகளின் வாழ்க்கையும் என்னவாகும்? எனக்கு எந்த ஒரு நிரந்தர ஆதரவும் இல்லை. என் கணவர் சிறிது பணத்தை விட்டு சென்றிருந்தார். ஆனால் அதுவும் தீர்ந்து கொண்டிருந்தது. நான் என் தோழியிடம் என்ன வேலை செய்வது என்று சொல்லி என்று கேட்டேன். அதற்கு அவள், ஒரு கான்ட்ராக்டர் இருக்கிறார். அவர் சாலையோர மரக்கன்றுகள் நட ஆட்களை வேலைக்கு அமர்த்துகிறார். நல்ல சம்பளமும் கொடுக்கிறார். நானும் அதே வேலையைத்தான் செய்கிறேன் என்றாள். நான் ஆனால் என் மகளை எங்கே விடுவேன் என்று கேட்டேன். அதற்கு அவள், என் மாமியார் வீட்டில் இருக்கிறார். நான் அவரிடம் கேட்டு பார்க்கிறேன் என்றாள். அவள் தனது மாமியாரிடம் பேசினாள். என் நிலையை பார்த்து அவர்கள் சம்மதம் தெரிவித்தனர். எனக்கு மிகவும் நிம்மதியாக இருந்தது. பிறகு நான் அந்த வேலையை செய்ய முடிவு செய்தேன். என் தோழி என்னை அந்த கான்ட்ராக்டரிடம் அறிமுகப்படுத்தினாள். அவரது பெயர் மாதவன். அவர் என்னை விட 2-3 வயது மூத்தவராக இருந்தார். ஆனால் இளமையான மற்றும் நல்ல குணமுள்ள மனிதராக இருந்தார். அவர் என் பெயர் மற்றும் பிற தகவல்களை எழுதி சம்பளத்தை பற்றி விரிவாக விளக்கினார். வேலையை எப்படி செய்வது, மரங்களை எங்கு நட வேண்டும், எவ்வளவு தூரத்தில் நட வேண்டும், எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதையும் அவர் கற்றுக் கொடுத்தார். பயிற்சியின் போது அவர் என்னை ஒளிந்து ஒளிந்து பார்ப்பதை நான் பல முறை கவனித்தேன். என் கவனம் அடிக்கடி அவர் பக்கம் சென்றது. வேலை மிகவும் கடினமானதாக இல்லை. எனவே நான் தினமும் வேலைக்கு வர ஆரம்பித்தேன். எனக்கு என் மகளை பற்றிய கவலை இருந்தது. என் தோழி மாமியார் அவளை நன்றாக கவனித்துக் கொண்டார். இப்போது என் கவனம் என் மகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் மட்டுமே இருந்தது. அதனால் நான் வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். மாதவன் பலமுறை என் பின்னால் வந்து நின்று என்னை பார்த்து கொண்டே இருப்பார். ஆனால் நான் வேலை மற்றும் சம்பளத்தில் மட்டுமே கவனம் செலுத்தினேன். ஒரு நாள் அவர் என்னிடம், நான் உங்கள் வேலையை தினமும் பார்க்கிறேன். நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறீர்கள், நேர்மையாக வேலை செய்கிறீர்கள் என்றார். பிறகு திடீரென்று, உங்கள் கணவர் என்ன செய்கிறார் என்று கேட்டார். நான் என் கணவர் இறந்து விட்டார் என்று பதிலளித்தேன். இதை கேட்டதும் அவரது முகத்தில் ஆழ்ந்த சோகம் தெளிவாக தெரிந்தது. அந்த தருணத்தில் என் துயரத்தை பற்றி கவலைப்படும், என் துன்பத்தை புரிந்து கொள்ளும் ஒருவர் இருக்கிறார் என்று நான் உணர்ந்தேன். இதை சொல்லும் போது என் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. ஆனால் நான் என்னை நானே தேற்றிக் கொண்டேன். ஏனென்றால் இப்போது நான் அழக்கூடாது. மாறாக நான் என் குழந்தைக்காகவும் என் சுய மரியாதைக்காகவும் என் கணவரின் நினைவுகளுக்காகவும் போராட வேண்டும். பிறகு என் கணவருக்கு நடந்த அனைத்து சம்பவங்களையும் அவரிடம் சொன்னேன். இதையெல்லாம் கேட்டதும் அவர் மிகவும் வருத்தப்பட்டார். சில நாட்கள் இப்படியே கழிந்தன. மாதவனுக்கும் எனக்கும் இடையே ஒரு நல்ல பேச்சுவார்த்தை ஏற்பட ஆரம்பித்தது. எங்களுக்குள் ஒரு நல்ல நட்பும் உருவாக தொடங்கியது. ஒரு முறை என் மகள் மிகவும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் என்னால் 2 நாட்கள் வேலைக்கு செல்ல முடியவில்லை. நான் மருத்துவமனையில் என் மகளுக்கு அருகில் அமர்ந்திருந்தேன். கவலையிலும் அமைதியின்மையிலும் மூழ்கியிருந்தேன்.
என் வேலை 2-3 நாட்களாக நின்றபோது மாதவன் என் தோழியிடம் என்னை பற்றி விசாரித்தார். அப்போது என் தோழி ராகினி மகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார், அதனால் தான் அவள் வேலைக்கு வரவில்லை என்று அவரிடம் சொன்னாள். இதை கேட்டது மாதவன் ஒரு கணம் கூட யோசிக்காமல் தனது காரில் நேராக மருத்துவமனைக்கு சென்றார். அவர் கதவு அருகே நிற்பதை கண்டபோது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அவர் வந்ததும் என் மனதிற்கு ஒரு தனி நிம்மதி கிடைத்தது. அவர் உள்ளே வந்து என் அருகில் அமர்ந்து அன்புடன் என்ன ஆயிற்று என்று கேட்டார். நான் அவருக்கு எல்லாவற்றையும் விளக்கினேன். ஆனால் பேசிக் கொண்டிருக்கும் போதே என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஏனென்றால் நான் உள்ளுக்குள் மிகவும் உடைந்து போயிருந்தேன். அவர் மிகவும் அமைதியாக எனக்கு ஆறுதல் கூறினார். உன்னை நீயே தேற்றிக்கொள், நான் இருக்கிறேன் என்றார். பின்னர் அவர் என்னுடன் மருத்துவரிடம் சென்று சிகிச்சை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை பற்றி கேட்டறிந்தார். அதன் பிறகு அவர் என் மகளின் அருகில் சென்று அவளிடம் அன்பாக பேசினார். அந்த தருணத்தில் ஒரு தந்தையின் பாசத்தை நான் உணர்ந்தேன். அவரை பார்த்தபோது என் கணவர் என் மகளுக்கு அன்பு காட்டுவது போல் ஒரு கணம் தோன்றியது. அவர் என்னிடம் கவலைப்படாதே, பணம் தேவைப்பட்டால் என்னிடம் சொல் என்றார். பின்னர் போகும்போது நான் நாளை மீண்டும் வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றார். அவர் செல்வதையே நான் நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். என் மனதில் ஒரு சொல்ல முடியாத அன்பு ஏற்பட்டது. அடுத்த நாள் காலையில் மாதவன் மீண்டும் மருத்துவமனைக்கு வந்தார். இந்த முறை அவர் எங்களுக்காக நிறைய பழங்களை கொண்டு வந்திருந்தார். அவர் என் மகளின் உடல்நலம் பற்றி விசாரித்தார், எனக்கு மன ஆறுதல் அளித்தார் மற்றும் போகும்போது என் கைகளில் நேரடியாக ரூபாய் 5000 வைத்தார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவரது இந்த தாராள குணம் என்னை அதிர்ச்சியாக வைத்தது. என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. எனக்கு பணம் வேண்டாம் என்று நான் அவரிடம் மீண்டும் மீண்டும் சொன்னேன். ஆனால் என் நிலையை புரிந்து கொண்டு அவர் அந்த பணத்தை அன்புடன் என்னிடம் வைத்து, ஏதேனும் தேவைப்பட்டால் மேலும் கேளுங்கள், என்னை உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நினைத்துக் கொள்ளுங்கள் என்றார். அவரது இந்த வார்த்தைகள் என் இதயத்தை ஆழமாக தொட்டன. அவர் சென்ற பிறகு நான் அவரை பற்றி நீண்ட நேரம் யோசித்துக் கொண்டிருந்தேன். என் மனதில் மீண்டும் மீண்டும் ஒரு கேள்வி எழுந்தது. ஒருவர் இன்னொருவருக்காக ஏன் இவ்வளவு செய்கிறார்? இந்த காலகட்டத்தில் மக்கள் எளிதாக ₹1 கூட ஒருவருக்கொருவர் கொடுப்பதில்லை. இவரோ எனக்காக இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்கிறார். அவரது இந்த துணிச்சலான பாசமான குணத்தை பார்த்து என் மனதில் அவருக்கு ஒரு ஆழமான மரியாதை ஏற்பட்டது. நான் மாதவனை பற்றி மீண்டும் மீண்டும் யோசிக்க ஆரம்பித்தேன். இப்போது என் மகளின் உடல்நிலை மேம்பட தொடங்கியது. அவர் கொடுத்த பணத்தால் மருந்துகள் அனைத்தும் சரியான நேரத்தில் கிடைத்தது. மாதவனும் அடிக்கடி வந்து என் மகளின் உடல்நலம் குறித்து விசாரிப்பார். என் மகளும் அவரை கண்டதும் புன்னகைக்க தொடங்குவாள். என் மகளின் புன்னகைக்கு மாதவனின் பாசமான அன்புதான் காரணம் என்று எனக்கு எப்போதும் தோன்றும். மருத்துவர் டிஸ்சார்ஜ் செய்ய முடிவு செய்த நாளில் மாதவன் தனது காரில் வந்தார். அவர் மருத்துவரை சந்தித்து மகளின் உடல்நிலை குறித்து விரிவாக விசாரித்தார். மீதமிருந்த பணத்தையும் அவரை கட்டினார். பிறகு எங்களை தனது காரில் ஏற்றி வீட்டில் கொண்டு வந்து விட்டார். அவர் என் வீட்டை கண்டபோது சற்று ஆச்சரியமடைந்தார். ஏனென்றால் என் வீடு மிகவும் எளிமையாக இருந்தது. தகர கூரையுடன் 2 சிறிய அறைகளுக்குள் எங்கள் முழு உலகமும் அடங்கி இருந்தது. நாங்கள் வீட்டிற்கு வந்த பிறகு 1 கப் தேநீர் குடித்துவிட்டு செல்லுங்கள் என்று நான் அவரிடம் கேட்டுக்கொண்டேன். ஆனால் அவர் இப்போது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது, பிறகு ஒரு நாள் வருகிறேன் என்றார். அவரது இந்த உதவிக்காக நான் நன்றி தெரிவித்தேன். போகும்போது ஒரு முறை என்னை பார்த்தார். லேசாக புன்னகைத்து விட்டு சென்றார். இப்போது என் மகள் முற்றிலும் குணமடைந்து விட்டதால் நான் அவளை என் தோழியின் மாமியாருடன் விட்டுவிட்டு மீண்டும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன். நான் வேலைக்கு செல்லும் போது என் கவனம் அடிக்கடி மாதவன் மீது சென்றது. அவரது ஒவ்வொரு செயலிலும் மனிதநேயம் வெளிப்பட்டது. அவரது ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு சொந்தம் இருந்தது. இவ்வளவு இரக்கமுள்ள மற்றும் தாராள மனம் கொண்ட ஒரு மனிதனை நான் என் வாழ்க்கையில் முதல் முறையாக பார்த்தேன். இப்போது எங்கள் கண்கள் ஒன்றுக்கொன்று சந்திக்க ஆரம்பித்தன. அந்த பார்வைகளில் அன்பும் உண்மையும் நிறைந்திருந்தது. மெதுவாக நான் மாதவனை காதலிக்க ஆரம்பித்தேன். அவரை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். என் தோழியிடமும் மற்ற சக ஊழியர்களிடமும் அவரை பற்றி விசாரித்தேன். அப்போதுதான் மாதவன் தனியாகவே இருக்கிறார் என்பது எனக்கு தெரிந்தது. அவரது மனைவி இறந்துவிட்டார். அவரது சிறிய பெண் குழந்தையும் ஒரு நோயின் காரணமாக அவரை நிரந்தரமாக விட்டு பிரிந்து விட்டாள். இதை கேட்டதும் என் இதயம் அதிர்ந்தது. மாதவன் என் மகளிடம் அவரது இழந்த மகளைப் போல் பார்ப்பார் என்று என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. என் கண்கள் கலங்கின. ஏனென்றால் துக்கத்தின் ஆழத்தை அதை அனுபவித்தவர் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். எனக்கும் மாதவனின் வாழ்க்கைக்கும் உள்ள சோகம்தான் ஒரு பொதுவான நூலாக இருந்தது. ஒருவேளை அந்த நூல்தான் எங்கள் இருவரின் ஆன்மாவையும் ஒருவருக்கொருவர் அன்பை செலுத்த காரணமாக இருந்திருக்கலாம். இப்போது நான் வேலைக்கு சேர்ந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டன. மாதவனுடன் எனக்கு நல்ல அறிமுகம் ஆகிவிட்டது. ஒரு நாள் என் தோழி வேலைக்கு வரவில்லை. எனவே நான் மட்டும் தனியாக வேலைக்கு சென்றேன். அந்த நேரத்தில் கோடை காலம் முடிந்து கொண்டிருந்தது. மழைக்காலம் ஆரம்பித்தது. எல்லா இடங்களிலும் இருள் பரவ தொடங்கியது.
அப்போது வானிலை மாறியது. மழை பெய்ய தொடங்கியது. அந்த மழையில் நான் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தேன். மற்ற அனைவரும் மழையின் காரணமாக தங்கள் வீடுகளுக்கு திரும்பிவிட்டனர். என் வேலை செய்யும் இடம் என் வீட்டிலிருந்து சுமார் 5-6 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. எனவே நான் மழையில் நனைந்தபடி நடந்தே வீட்டை நோக்கி சென்றேன். அப்போது திடீரென்று என் அருகில் ஒரு கார் வந்து நின்றது. நான் காரை பார்த்ததும் அது மாதவனின் கார் என்று உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டேன். அவர் காரின் கண்ணாடியை கீழே இறக்கி, ராகினி, நீ இன்னும் வீட்டிற்கு போகவில்லையா என்று கேட்டார். அவர் உடனடியாக காரின் கதவை திறந்து என்னை உள்ளே உட்கார சொன்னார். நான் காருக்குள் சென்று அமர்ந்தேன். மாதவனுக்கு என் வீடு முன்பே தெரிந்திருந்தது. அவர் எதுவும் கேட்காமல் நேரடியாக என்னை என் வீட்டில் கொண்டு வந்து இறக்கிவிட்டார். வீட்டிற்கு வந்ததும் நான் காரில் இருந்து இறங்கி அவரிடம், நீங்கள் வந்து விட்டீர்கள், இப்போது ஒரு கப் சூடான தேநீர் குடித்துவிட்டு செல்லுங்கள். இன்று நீங்கள் தேநீர் குடிக்காமல் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன் என்றேன். அவரும் என் வீட்டிற்கு வந்தார். நான் அவருக்கு விரைவாக தேநீர் தயாரிக்க சமையல் அறைக்கு சென்றேன். தேநீர் தயாராகி கொண்டிருக்கும் போது நான் என் தோழியின் மாமியார் வீட்டிலிருந்து என் மகளை அழைத்து வந்தேன். என் மகளை பார்த்ததும் இருவரும் விளையாடி கொண்டிருந்தனர். பிறகு நான் சூடான தேநீர் கொண்டு வந்த போது மாதவன் என் மகளுக்கு கதை சொல்லிக் கொண்டிருந்தார். அவளுடன் மிகவும் பாசமாக விளையாடி கொண்டிருந்தார். அதை கண்டு என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் 2 கப் தேநீரை கையில் வைத்துக் கொண்டு சிறிது நேரம் அங்கேயே நின்றேன். அவர் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டே, ராகினி, தேநீர் எடுத்துக்கொண்டு வந்து விட்டாய், ஆனால் கொடுக்க மாட்டாயா என்றார். நான் மன்னிக்கவும் என்று அவருக்கு தேநீர் கொடுத்தேன். இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து தேநீர் குடிக்க ஆரம்பித்தோம். என் மனதில் சொல்ல நிறைய விஷயம் இருந்தது. கடைசியில் நான் அவரிடம், நீங்கள் ஏன் எனக்கும் என் மகளுக்கும் இவ்வளவு அக்கறை காட்டுகிறீர்கள்? எனக்கு இதற்கான பதில் வேண்டும் என்று கேட்டேன். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த பிறகு அவர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். எனக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. என் மனைவி உங்களைப் போலவே மிகவும் புத்திசாலியாக இருந்தாள். எங்களுக்கு ஒரு அழகான மகளும் பிறந்தாள். ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு என் மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டாள். சில மாதங்களில் என் மகளும் நோயின் காரணமாக என்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்றாள். நான் முற்றிலும் தனிமையாகிவிட்டேன். ஆதரவற்ற நிலையில் இருந்த உன்னிடம் என் மனைவியை, உன் மகளிடம் என் அன்பு மகளையும் நான் பார்க்கிறேன். இதை கேட்டதும் என் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்கவே இல்லை. மாதவன் என் கையை பிடித்துக்கொண்டு பொறுமையாக, என் மனதில் உனக்காக மரியாதையும் அன்பும் இருக்கிறது. நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா? உன் மகளை என் சொந்த மகளைப் போல வளர்க்கிறேன் என்று கேட்டார். இதை கேட்டதும் நான் அவரை பார்த்து, நீங்கள் எனக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தீர்கள். இதுவரை யாரும் எனக்கு இவ்வளவு உதவி செய்யவில்லை. எனக்கு உங்கள் அன்பும் உங்கள் துணையும் வேண்டும் என்றேன். அந்த நொடியிலிருந்து நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலி ஆரம்பித்தோம். கடைசியில் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். இப்போது என் மகளுக்கு ஒரு பொறுப்பான மற்றும் அன்பான தந்தை கிடைத்துள்ளார். எனக்கு ஒரு ஆதரவு, ஒரு துணை மற்றும் ஒரு நேசிக்கும் கணவர் கிடைத்துள்ளார். எங்கள் சிறிய வீடு இப்போது மகிழ்ச்சியாலும் அன்பாலும் நிரம்பியுள்ளது. நானும் என் மகளும் மாதவனும் மிகவும் சந்தோஷமாக வாழ்கின்றோம். எங்கள் சிறிய உலகம் இப்போது மிகவும் அழகாக மாறியுள்ளது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை துக்கம், தனிமை போன்ற இருளில் நிறுத்துகிறது. ஆனால் அந்த இருளில் யாராவது உங்கள் கையை பிடித்து மீண்டும் நடக்க கற்றுக் கொடுத்தால் அந்த வாழ்க்கை கடவுளின் ஆசீர்வாதமாகும். ராகினி மற்றும் மாதவனின் வாழ்க்கையும் அப்படிப்பட்டதுதான். இது துக்கத்திலிருந்து பிறந்த ஒரு உண்மையான அன்பு. இந்த கதை நமக்கு கூறுவது என்னவென்றால், கடந்த காலம் எவ்வளவு வலி நிறைந்ததாக இருந்தாலும் எதிர்காலம் எப்போதும் நம்பிக்கையுடன் பிரகாசமாக இருக்கும். துக்கத்திலிருந்து பிறந்த காதல் ஒருபோதும் பொய்யாக இருக்காது. அது உண்மையானது, புனிதமானது மற்றும் என்றென்றும் நிலைத்திருக்கும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.